ஹாய் காய்ஸ், வாங்க பூண்டு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பூண்டு, புளி, வரமிளகாய், ரெட் சில்லி, தக்காளி, உப்பு தேவைக்கேற்ப, கடுகு. ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் ஆயில் ஊற்றி பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் உடனே தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கோல்டாக டேர்ன் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சட்னி ரெடி. அதே கடாயில் திருப்பி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம அரைச்ச சட்னியை நீங்கள் ஊற்றி வதக்கி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக பூண்டு சட்னி ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் நிறைய தோசை சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ.